இன்னைக்கு ஃபேமிலியோட ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம் தம்பி மேரேஜ்க்கு. சேட்டு பையன் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். காலையில் ஏஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எல்லாரும் கிளம்பி தோட்டத்துக்கு வந்துட்டோம். கரண் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விளையாடிருந்தா, அம்மா ஒய்ஃப் பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ளீன் பண்ண கோதுமையை பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்து அரைக்க கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அரைச்சி நம்ம கைக்கு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பாட்டி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தம்பியோட மாமனார் வீட்டு சைட்லேருந்து கெஸ்ட்டுனா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து தாத்தா பேசியிருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நானும் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட மாமா வீட்டுக்கு கல்யாண இன்விடேஷன் வைக்கலான்னு வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ட்ரெஸ் எடுக்கணும்னு அவங்க அக்காங்க மாமியெல்லாம் கூட்டின்னு ட்ரெஸ் கடைக்கு வந்துட்டாங்க. ட்ரெஸ் கடையில் அவங்ககிட்ட இந்த புது டிசைனாக வந்து ஒன்று ஒன்றா ஒய்ஃபுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையல்லாம் பார்த்துட்டு எப்படியும் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ட்ரெஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பசிக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்து நம்ம மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பானிபூரி சூப்பராக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பானிபூரி ட்ரை பண்ணலாம். நானும் ஒய்ஃபாக பார்த்தீங்கன்னா பானிபூரிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். எங்களுக்காக சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து தயிபூரி ரெடி பண்ணி கொடுத்தாரு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கைஸ். என்ன டேஸ்ட்டுன்றீங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ குளிர் அதிகமாக இருந்தனால பக்கத்தில் சுட சுட கச்சோரி போட்டிருந்தனால நானும் ஒய்ஃபை கச்சோரி டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் கைஸ். இந்த குளிருக்கு கச்சோரி வேறு லெவலில் இருந்தது. ஸோ சூப்பரான இந்த கச்சோரி சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு விளாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். உங்களுக்கு விளாக் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.